அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். ஒரு அற்புதமான இந்த கன்னி தெய்வம் சம்மந்தமான சில கனெக்ஷன்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. அ அதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். என்ன கன்னி தெய்வம் அப்படின்றது, எதுக்கு பண்ணணுன்றது, எந்தெந்த நட்சத்திரம்ன்றது எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதை பற்றிலாம் இப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் கேட்க போகிறதில்ல. எல்லாமே பிள்ளையார் சதுர்த்திக்காக பிஸியாக வீடு க்ளீன் பண்ணுறதும், பிள்ளையாருக்காக நம்ம ரெடி பண்ணுற விஷயங்கள் அதில் தான் எல்லாம் இருக்க போகிறீங்க. ஆனால் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, பிள்ளையார் நீங்கள் அந்த நெத்தி பொட்டு நடுவில் வணங்குற விஷயம் ஒன்று. அப்புறம் பிள்ளையாருக்கும் மல்டி கலருக்கும் சம்மந்தங்குது. அதே மாதிரி பிள்ளையாருக்கும் வயலட் கலருக்கும் சம்மந்தங்குது. அதே மாதிரி பிள்ளையாருக்கும் 7ன்ற நம்பருக்கு கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் கொழுக்கட்டை பண்ணுற விஷயம் இதுங்கெல்லாம் நீங்கள் பண்ணாலும் 11 பேருக்கு கொழுக்கட்டை கொடுக்குறது. இல்லைன்னா ஒரு 11 கொழுக்கட்டை மோதகம் மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுட்டு, இன்னொன்று பிடி கொழுக்கட்டை 11 மாதிரி பண்ணி கோயில் எடுத்து போயிட்டு கொடுக்குறது. எந்த கோயில்லையுமே இப்போ எனக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில் தவிர எந்த கோயில்லையுமே ஐயருங்க அவங்க கையால் செஞ்சது தான் அவங்க அங்கே பிள்ளையாருக்கு படைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அங்கே போய் படைக்கணும்னு பார்க்க வேணாம். ஆனால் அந்த பிள்ளையார் கோயில் கிட்ட போயிட்டு 11 பேருக்கு நீங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்களோ, எந்த டைப் ஆஃப் கொழுக்கட்டை பண்ணீங்களோ அதை 11 பேருக்கு கொடுத்துருங்க. 11 கொழுக்கட்டை வீட்டிலேருந்து எடுத்துன்னு போயிடுங்க. அது ஒன்று ஆச்சுங்களா? இன்னொன்று வயலட் கலர் துணி. வயலட் கலர் துணியில் இதுவும் நிறைய பிஸியாக இருப்பீங்கன்றதுனால இதுவும் முடிஞ்சா பண்ணுங்கள். வயலட் கலர் துணியில் கொள்ளு வச்சு மூட்டை கட்டி அதை ஒரு அகல் விளக்கில் ஒரு விளக்கு போட்டால் போதும். ஒரு விளக்கில் ஒரு வயலட் கலர் காட்டன் துணி வாங்கி வச்சுக்கோங்க. முன்னையே ரொம்ப நாளாக நான் சொல்லியிருக்கேன், காட்டன் துணி தான் எரியும் நல்லா. அதனால் ஏதாவது வீட்டில் யாருனா கொடுத்தா வயலட்னா கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா வாங்கியே கூட 2x1 இருக்குது பாருங்கள், ப்ளவுஸ் எல்லாம் லைனிங்காக வாங்குகிறோம் பார்த்தீங்க, அந்த மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஒரு அதெல்லாம் அரை மீட்ரு கம்மியாக தரமாட்டாங்க. இல்லைனா பிட்டில் வாங்கி வச்சுக்கலான்னு. அதை என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் இருந்துதானா வயலட்டே இருந்துதானா ஓகே. என்னன்னா சிந்தட்டிக் மாதிரி இருந்ததுன்னா அப்படி பொசுக்குன்னு நீங்கள் அதை ஏற்றும் போதே ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஆகும். இப்படி நின்று எரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, எள்ளு தீபம்லாம் அந்த மாதிரி எரியாது. அதுக்கு தான் அந்த வயலட் கலர் துணியில் கொள்ளு மூட்டை மாதிரி கட்டி ஏற்றுங்க. இல்லை இந்த வயலட் துணியெல்லாம் நான் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அங்கே கோயிலாண்ட கொள்ளையே போட்டுடுங்க. ஆனால் அந்த கொள்ளு தீபத்தை வீட்டில் ஏற்றக்கூடாது. அந்த கொள்ளு தீபத்தை வீட்டில் அங்கே போயிட்டு கோயிலாண்ட கொள்ளு அந்த இதுலேயே அப்படியே ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூன் கொள்ளு அப்படியே எண்ணெயில் போட்டு அகல் விளக்கில் போட்டு ஏற்றிடுங்க. ஆனால் வயலட் கலர் துணியில் கொள்ளு வச்சு மூட்டை கட்டி போகிறது தான் நம்பர் 1. அதுக்கு முடியல, அதுக்கு டைம் இல்லாத போயிடுச்சு, வயலட் துணி வாங்க முடியாத போயிடுச்சுன்னா தான் அது. இது ஒரு கான்செப்ட். இதுவும் இந்த விளக்கேற்றுற விஷயம்லாம் எனக்கு முடியாது, எனக்கு வீட்டில் கொழுக்கட்டை செய்யறதுக்கும், பிள்ளையாருக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும், வீடு துடைக்கிறதுக்கும், மற்ற சுண்டல் மாதிரி செய்யறதுக்குவே எனக்கு சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு நேரம் நல்லா, ஏன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி சாயந்தரம் 3:30யோட சதுர்த்தி முடிஞ்சு போகுது. நாளைக்கு தான் தொடங்குது, நாளைக்கு ஈவினிங் தான் தொடங்குது, செவ்வாய்க்கிழமை. இந்த சமயத்தில் வேணால் கூட நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி மற்ற வேலையெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குதுன்னா நான் சொல்கிற விஷயத்தை செய்துடலாம். ஆனால் பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தை விட மற்ற சாமிகள்லாம் பிரம்ம முகூர்த்தம். ஆனால் பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் சதுர்த்தின்றது சாயந்தரத்தில் தான் ரொம்ப முக்கியம். சாயந்தரத்தில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சாயந்தரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 3-4 மணிக்கு மேலே தொடங்கிடுது சதுர்த்தி. அந்த சமயத்தில் நான் சொல்கிற தியானத்தை வச்சுக்கலாம். கரெக்டாக ஈவினிங் ஒரு 6லேருந்து 7க்குள்ளே, 6லேருந்து ஒரு 7:30க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நெத்தி பொட்டுக்கு நடுவில் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்லிட்டு 108 முறை. 369 சொன்னால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. 108 முறை சொன்னாலும் பரவாயில்ல. அது கூட முடியாது, அடிக்கடி எப்போ அது 2மே ஆகாது முடியாதுன்னு ஆயிடுச்சோ, அப்போ பிள்ளையார் சதுர்த்தி புதன்கிழமை சாயந்தரம் 3:30 வரைக்கும் சதுர்த்தி இருக்கிற வரைக்கும் அப்பப்போ நினைக்கும் போதெல்லாம் 11 முறை ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக நெத்தி போட்டுக்கு நடுவில் ஓம் கம் கணபதியே நமகன்ற வார்த்தை இல்லை வயலட் கலரில் போட்டோம். ஓம் கம் கணபதியே நமகன்றத கவுண்டிங்கு நெத்தி போட்டுக்கு நடுவில் போட்டோம். அது 1 2 3 369 இருந்தாலும் நெத்தி பொட்டு நடுவில் போட்டோம். 108 இருந்தாலும் நெத்தி பொட்டுக்கு நடுவில் 1 2 3 போட்டோம். வயலட் கலரில் போட்டோம் அந்த நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் மனசுக்குள் இது நீங்கள் மனசில் சொல்ல வேணாம்னு சொல்வேன் நான் எப்பவுமே. இதில் நீங்கள் மனசுக்கு சொல்லலாம். மனசில் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக சொல்லலாம். அந்த நம்பர் மட்டும் நெத்தி பொட்டுக்கு நடுவில் போட்டோம். அந்த நம்பர் 11 வரைக்குமோ 11 வரைக்கும் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களன்னா அடிக்கடி நாளைக்கு சாயந்தரத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துலேருந்து புதன்கிழமை சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே அதை பண்ணிக்கிட்டே அப்பப்போ 11 முறை ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, இல்லை 108 முறையோ 369 முறை சொல்ல போகிறீங்கன்னா மட்டும் சதுர்த்தி இருக்கிற நேரத்தில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணிலிருந்து இது 3 மணி வரைக்கும் புதன்கிழமை 3 மணிக்குள்ளாக 369 முறையோ 108 முறையோ
நெத்தி பொட்டுக்கு நடுவுல வயலட் கலரில் 1, 2, 3 போடணும். மனசுக்குள்ளே ஓம் கம் கணபதியே சொல்லணும். இது பிரபஞ்ச ஈர்ப்பு தியானம் பிள்ளையார் சதுர்த்திக்காக பிள்ளையாருக்காக சொல்லப்படுற முக்கியமான விஷயம். இந்த விளக்கு ஏற்றுறது, கொள்ளு தீபம், வயலட் கொள்ளு தீபம் ஏற்றுறதெல்லாம் நான் அதையும் செஞ்சு இந்த 369 முறை நெத்தி பொட்டுக்கு நடுவுலையும் பண்ணி அதையெல்லாம் கூட நான் பண்ணுவேன். அப்படின்னாலும் பண்ணலாம். உண்மையிலேயே அது மாதிரிலாம் பெருசாக பண்ணும்போது அதுக்கான பலன் உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் நடந்து தான் தீரும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு 4, 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியும் கேளுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன். அதை ஏதோ ஒரு அல்கோரிதம் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்குது அப்படியே அந்த இடத்துல. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். அதுக்காக உங்களுக்கு காசு பணம் செலவில்லை. நீங்கள் ஒரு வேளை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டு எனக்கு ஹெல்ப்பே பண்ணுங்கள் அப்படின்றதுக்காகவே நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.